சத்து மாவு புட்டு செய்கிறது எப்படி? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற பெல் சிம்பிளை தட்டி விடுங்க. வாங்க பார்க்கலாம். சத்து மாவில் புட்டு செய்ய போகிறோம். புட்டு செஞ்சு எல்லோரும் சாப்பிட போகிறோம். அதுக்கு முதல்ல சத்து மாவை கொட்டிக்கிட்டோம். அடுத்தது தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்குவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் சத்து மாவில் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கணும். இது ஒரு பதம் வர வரைக்கும் பிசைஞ்சிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதம் வர வரைக்கும் பிசைஞ்சிக்கணும். நம்ம பிடிச்சா இப்படி பிடிக்கணும், இப்படி இது பண்ணால் உதறணும். அந்த பதத்தில் பெஞ்சிக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பதத்துக்கு வந்த பிறகு லைட்டாக வெல்லத்தை போட்டு பிசைஞ்சு எடுத்துக்குங்க. வெல்லம் போட்டு பெஞ்சிட்ட பிறகு லைட்டாக தேங்காய் துருவி போட்டுக்குங்க. கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். எல்லாம் பிழிஞ்சு முடிச்சிட்ட பிறகு ஒரு வெள்ளை துணியில், காட்டன் துணியில் இந்த மாதிரி கொட்டி சுருட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி சுருட்டி வச்ச பிறகு இட்லி குண்டானில் தண்ணி வச்சுடுங்க. தண்ணி வச்சுட்டு இதை எடுத்து இப்படி வச்சு விட்ருங்க. வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வச்சிடுங்க. போட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு 1/4 மணி நேரம் குக் ஆகட்டும். அடுத்தது எடுத்து என்ன ப்ராசஸ் பண்ணுமோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். சத்து மாவை குக் பண்ணி இறக்கியாச்சு. லைட்டாக தேங்காய் துருவி போடுங்க. நெக்ஸ்ட்டு வெல்லம் லைட்டாக போட்டுக்குங்க. டேஸ்ட் இன்னும் அருமையாக இருக்கும். புட்டும் பலன்னு அருமையாக இருக்கும். பாருங்கள், ரிவ்யூ கொடுக்குறாங்க. தம்பி ஃப்ரெண்ட்ஸ், வெல்லமும் தேங்காய் துருவலும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா சூடலில் கிண்டினா தான் நல்லாயிருக்கும். நல்லா கிண்டி விட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுகளை உருண்டை பிடிச்சிக்குங்க. புட்டு மாவு ரெடி. சத்து மாவை உருண்டை பிடிச்சி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். சத்து மாவு புட்டு ரெடி. இங்கே பாருங்கள், எங்கள் பாப்பா சண்டை போடுது போட்டு சாப்பிட்றதுக்கு.